friends, welcome to my channel Aga Samaiyal Recipes. இன்னைக்கு நம்ம Aga Samaiyal Recipesல வாயில வச்சதும் கரையக்கூடிய டேஸ்ட்ல 10 நிமிஷத்துல சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இதை இப்போ வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை மாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு கலந்து மிக்ஸ் ஆகி வந்ததும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சேவ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பீஸ் போட்டுக்கலாம். 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான ஷேப்ல இதை கட் பண்ணி பீஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூணிங்கன்னா இந்த அல்வா அந்த நட்ஸோடி கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.